பெரிய குக்கரில் 2 விசில் வச்சக்கப்புறம் நம்ம இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ட் ரெசிபி வந்து ரிட்டன் ரெசிபி நான் இதே வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் எடுத்துகிட்டு அதில் முழு கரம் மசாலா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே அது கூட நம்ம ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட், கொரியாண்டர் அண்ட் க்ரீன் சில்லி போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கி வரும்போது ஸ்டார் ஆஃப் த டிஷ் இஞ்சி பூண்டு போடுறோம். நம்ம இஞ்சி பூண்டு இல்லாமல் ஆப்வியஸ்லி எந்த இந்தியன் சமையலும் கம்ப்ளீட் கிடையாது. அது போட்டதுக்கப்புறம் அதில் மிளகாய்த்தூள், தக்காளி இதை போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்ச கரம் மசாலா, நம்ம பிரியாணிக்குன்னு ரெடி பண்ண மசாலா, தயிர் இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் வேக விடணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு போட்டுக்குவோம். ரிமெம்பர் நம்ம வந்து கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறியை மிக்ஸ் பண்ணணும். வேக வச்ச கறியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி அளந்து ஊற்றணும். ரைஸ்க்கு ரேஷியோ பாஸ்மதி இதில் நான் எடுத்துருக்கிறது வந்து 1:1.5. ஸோ 1 கப் ரைஸ்னால் 1.5 கப் வாட்டர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக பெரட்டி விட்டு திருப்பி மூடி வச்சிடணும். அண்ட் ஹியர் அ பியூட்டிஃபுல் பிரியாணி இஸ் ரெடி. ஸோ இட் வாஸ் ரியலி வெரி டேஸ்டி. ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட். பை.